நம்மளோட ஃபேவரட் ட்ரெஸ் காணாம போறதோ, நம்ம சாக்ஸை எவ்வளோ தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு நல்ல வார்ட்ரோப் டிசைன் இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. எந்த இடத்துல எதை வைக்கணும்னு ப்ராப்பரா டிசைன் பண்ணி ஸ்பேஸ் சேவ் பண்ணா பார்க்கறதுக்கும் நீட்டா இருக்கும், யூஸ் பண்றதுக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கும். நீங்க வார்ட்ரோப் டிசைன் பண்ற ஐடியால இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மெஷர்மெண்ட். வார்ட்ரோப்ல ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பண்ற ஏரியா மெஷர்மெண்ட் தான். நீங்க வார்ட்ரோப் டிசைன் பண்றதுக்கு முன்னாடி உங்க ரூம்ல அந்த வார்ட்ரோபை எங்க பிளேஸ் பண்ண போறீங்கன்னு கிளியரா டிசைட் பண்ணுங்க. ஒரு நார்மல் வார்ட்ரோபோட ஸ்டாண்டர்ட் சைஸ் என்னன்னா டெப்த் யூசுவலி 22 to 24 inches, ஹைட் 84 to 96 inches. வித்தோட சைஸ் அதோட ஸ்பேஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனா ஐடியலான சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 to 8 feet. நீங்க வால் டு வால் வார்ட்ரோப் டிசைன் பண்றீங்க அப்படின்னா ஃபுல் வித்தை அக்யூரேட்டா மெஷர் பண்ணுங்க. சீலிங் ஹைட் ஃபுல்லா யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா லாஃப்ட் போடலாமா இல்லைங்கிறத முன்னாடியே டிசைட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க வார்ட்ரோபோட ஸ்பேஸ் 6 feet வித் 8 feet ஹைட் இருந்தா 2 பேருக்கு தாராளமா கிளாத் அண்ட் ஆக்சசரிஸ் யூஸ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். பட் லே அவுட் ப்ராப்பரா இருக்கணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா வார்ட்ரோபோட ஃப்ரண்ட்ல 2 to 3 feet ஃப்ரீ ஸ்பேஸ் விடுங்க. ஈஸியா ஓபன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இதுவே நீங்க ஸ்லைடிங் டோர்ஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா மினிமம் 24 inches டெப்த் இருக்கணும். அப்போதான் ஸ்லைடிங் டோர்ஸ் ஸ்மூத்தா ஒர்க் ஆகும். நோ யுவர் நீட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப், நீங்க வார்ட்ரோப் டிசைன் பண்ணும்போது உங்க டெய்லி யூசேஜ் அண்ட் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணணும். சிலர் சாரீஸ் அதிகமா வச்சிருப்பாங்க, சிலர் வெஸ்டர்ன் வியர்ஸ் அதிகமா வச்சிருப்பாங்க, இன்னும் சிலர் பிளாங்கெட்ஸ்க்கு தனி ஸ்பேஸ் வச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஆக்சசரிஸ்க்கோ செப்பரேட்டா வச்சுக்கணுங்கிற நீட் இருக்கும். இது எல்லாத்தையும் கிளியரா யோசிக்க வேண்டியது முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க டெய்லி வேர் பண்ற ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸை ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது பெட்டரா இருக்குமா இல்ல ஹேங் பண்ணி வைக்கிறது பெட்டரா இருக்குமா? சாரீஸ் அண்ட் லாங் கவுன்ஸ் மாதிரியான ஐட்டம்ஸ்க்கு ஃபுல் ஹைட் ராட்ஸ் வேணுமா இல்ல ஃபோல்ட் பண்ணி ஷெல்ஃப்ஸ்லயே வச்சுக்கலாமா? வாட்சஸ், மேக்கப் ஐட்டம்ஸ் அண்ட் டைஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்க்கு தனியா டிராயர் வச்சு அதுல டிவைடர் வைக்கலாமா? ஷூஸ் எல்லாம் ஆர்கனைஸ்டா வச்சுக்க வார்ட்ரோபோட பாட்டம்ல ஷெல்ஃப் வைக்கலாமா? இது எல்லாமே டிசைட் பண்ணுங்க. பெட்ஷீட், பிளாங்கெட், வின்டர் ட்ரெஸ் இதெல்லாம் நம்ம டெய்லி ரொட்டீன்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாம் டாப் லாஃப்ட்ல சேஃபா வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்க யூசேஜை லெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க வார்ட்ரோப் டிசைன் 100% யூஸ்ஃபுல் அண்ட் பர்ஃபெக்ட் ஃபிட்டா இருக்கும். செக்ஷன் பை செக்ஷன் லே அவுட். வார்ட்ரோப் டிசைன் பண்ணும்போது ஒவ்வொரு ஐட்டம்ஸ்க்கும் ப்ராப்பரான ஸ்பேஸ் இருந்தா நல்லா இருக்கும். சாரீஸ், கவுன்ஸ் அண்ட் லாங் குர்த்திஸ்க்கு ஹேங்கிங் ஸ்பேஸ்ல ஃபுல் லென்த் ராட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ்க்கு டபுள் ராட்ஸ் யூஸ் பண்ணுங்க. டாப் ராட் ஃபிக்ஸ்டாவும் பாட்டம் ராட் புல் அவுட் டைப்ல இருந்தா ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபோல்டட் க்ளோத்ஸ் லைக் டிஷர்ட், ஜீன்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் 12 to 14 inches per shelf ஹைட் வச்சுக்கலாம். 12 to 14 inches ஹைட்ஸ்ல 6 to 7 cloths தான் per shelfக்கு பெஸ்ட். அதுக்கு மேல வச்சா கீழே விழுந்துடும். உங்க ட்ராயருக்கு சாஃப்ட் க்ளோஸ் ரெயில்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது யூஸ் பண்றதுக்கு ஸ்மூத் அண்ட் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஜுவல்லரி ட்ரே யூஸ் பண்ணலாம். இதுல வெல்வெட் ஃபினிஷ் பண்ணீங்கன்னா பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். ஷூஸ்க்கு ஓப்பன் ஷெல்ஃப்ஸ் பாட்டம்ல வச்சுக்கோங்க. ஹைட் 6 to 8 inches வர மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் வென் ஹோல்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா ஸ்மெல் வர்றத அவாய்ட் பண்ணலாம். லாஃப்ட் ஸ்பேஸ் டாப்ல 2 feet வர மாதிரி யூஸ் பண்ணுங்க. சூட் கேஸ், பிளாங்கெட் அண்ட் அன்யூஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் புல் அவுட் ஆக்சசரிஸ் லைக் டை ஹேங்கர், பெல்ட் ஆர்கனைசர் அண்ட் வாட்ச் ட்ரே. சாரீஸ்க்கு சாரீஸ் புல் அவுட் ஷெல்ஃப்ஸ் யூஸ் பண்ணுங்க. இதனால சாரீஸ் எல்லாம் ரிங்கிள் ஃப்ரீயா இருக்கும். ஸ்மார்ட் add-ons. இப்போ வார்ட்ரோபை இன்னும் சூப்பர் ஸ்மார்ட் அண்ட் கன்வீனியன்ட்டா மாத்தலாங்கிறத பார்க்கலாம். புல் டவுன் ஹேங்கர் ராட். இது டாலான வார்ட்ரோப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நார்மலா ரீச் பண்ண கஷ்டமா இருக்கிற க்ளோத்ஸை ஈஸியா புல் டவுன் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணா அகைன் ராட் மேல போயிடும். ஷார்ட் பீப்புள் அண்ட் வயசானவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். புல் அவுட் ட்ரவுசர் ரேக். பேண்ட்ஸை நீட்டாக ஹேங் பண்ண அண்ட் ஃபோல்ட் பண்ணாமல் ரிங்கிள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ரேக் புல் அவுட் டைப்பில் இருக்கும், அதனால பேண்ட்ஸை வைக்கிறதும் எடுக்கிறதும் ரொம்ப ஈஸி. இன்சைட் மிரர் அண்ட் வார்ட்ரோப் டோர்ஸ். ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு ப்ராப்பரான ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா உங்கள் வார்ட்ரோப்லேயே மிரர் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸ்பேஸும் சேவ் ஆகும் அண்ட் குயிக் மிரர் செக்அப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்சார் எல்இடி லைட். வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணும்போது லைட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிற மாதிரியும் வார்ட்ரோப் க்ளோஸ் பண்ணும்போது ஆஃப் ஆகிற மாதிரியும் செட் பண்ணால் யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும், பவர் எஃபிஷியன்ட்டாகவும் இருக்கும். டிவைடட் ட்ராயர். ட்ராயர்ஸ்குள்ள இன்னர்வேர்ஸ், வாட்சஸ், ஆக்சசரிஸ் இது எல்லாமே மிக்ஸ் ஆகாம நீட்டா வச்சுக்கிறதுக்கு இது சூப்பரான ஆப்ஷன். பார்ட்டிஷியன்ஸ் யூஸ் பண்ணுங்க. இதனால அந்தந்த ஐட்டம்ஸ்க்கு செப்பரேட் ஸ்பேஸ் இருக்கும். டர்ட்டி கிளாத்ஸ்க்கு ஒரு செப்பரேட் புல் அவுட் பாஸ்கெட் வச்சிருந்தோம்னா பெட்ரூமும் பார்க்கறதுக்கு மெஸ்ஸியா இல்லாம இருக்கும். டெய்லி வாஷ்க்கு அதுல இருந்து டைரக்டா எடுத்துக்கலாம். எல் ஷேப் வார்ட்ரோப்ல கார்னர் ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகிடும். இதுல ரொட்டேட்டிங் ஹேங்கர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா கிளாத்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். போனஸ் டிப் ஃபார் கிட்ஸ் வார்ட்ரோப். கிட்ஸ் வார்ட்ரோப்ல அவங்களுக்கு புரியுற மாதிரி கலர்ஃபுல்
கலர்ஃபுல் பின்ஸ் அண்ட் லேபிள்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இது அவங்களே அவங்க ட்ரெஸ்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு. சாம்பிள் லே அவுட். லெட் மீ கிவ் யூ 2 சாம்பிள் லே அவுட் ஐடியாஸ். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக காப்பி பண்ணிக்கலாம், இல்லை பேஸாக வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஹிஸ் அண்ட் ஹர் வார்ட்ரோப் 6 feet wide. இந்த வார்ட்ரோப்ல 3 feet ஸ்பேஸ் லெஃப்ட் சைட்லையும் 3 feet ஸ்பேஸ் ரைட் சைட்லையும் டிவைட் பண்ணிக்கணும். லெஃப்ட் சைடில் சாரீஸ் அண்ட் கவுன்ஸ்க்கு ஃபுல் லென்த் ஹேங்கிங் ஸ்பேஸ் இருக்கணும். அதில் ஒரு ட்ராயருக்கு ஜுவல்லரி ஆர் மேக்கப், ஃபோல்டட் கிளாத்ஸ் வச்சுக்க 2 ஷெல்ஃப்ஸ் வச்சுக்கணும். ரைட் சைடில் டபுள் ஹேங்கிங் ராட், டாப் ராட் ஷர்ட்ஸுக்கு, பாட்டம் ராட் பேண்ட்ஸ்க்கு. அதோட சைடில் டை ஆர் பெல்ட் ஹேங்கர் வச்சுக்கலாம். ஃபேமிலி வார்ட்ரோப் 8 feet wide. இது 3 மெம்பர்ஸ்க்கு சூட்டபுளா இருக்கு. லெஃப்ட்ல 2 feet கிட்ஸ் ஐட்டம்ஸ், ஸ்கூல் ட்ரெஸ், கேஷுவல் ட்ரெஸ் இதெல்லாம் கலர்ஃபுல் பின் வச்சு ஆர்கனைஸ் பண்ணலாம். மிடில்ல 4 feet டபுள் ஹேங்கிங் ராட்ஸ், ஷர்ட், பேண்ட்ஸ் அண்ட் குர்த்தி மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. அண்ட் ட்ராயர்ஸ் ஃபார் ஃபேமிலி ஐட்டம்ஸ் லைக் மேக்கப் அண்ட் ஆக்சசரிஸ். அண்ட் ரைட்ல 2 feet சாரீஸ் அண்ட் கவுன்ஸ்க்கு ஹேங்கிங் ஸ்பேஸ் பிளஸ் ஆக்சசரிஸ் வச்சுக்க ட்ரே ஆர் ஷெல்ஃப். டாப்ல ஃபுல் லென்த் லாஃப்ட் கொடுத்து பெட்ஷீட் அண்ட் பிளாங்கெட்ஸ் வச்சுக்கலாம். வார்ட்ரோப் டிசைன் அப்படிங்கிறது ஒரு பசில் மாதிரி தான். ஆனா லே அவுட் அண்ட் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி கிளியரா பிளான் பண்ணீங்கன்னா டெய்லி யூசேஜுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ உங்களுக்கு வார்ட்ரோப் பத்தி சில டவுட்ஸ் இருந்தா இல்ல லே அவுட் சஜஷன்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்டீரியர் பத்தின எங்களோட மற்ற வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சைட்ல பிளேலிஸ்ட் கொடுக்குறோம், போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வார்ட்ரோப் எப்படி பண்ணணுங்கிறத தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். Until then, bye from Shubha.